என்னதான் அப்பப்போ வீடை க்ளீன் பண்ணாலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரும்போது வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது வழக்கம் தான். லாஸ்ட் வீக்ல இருந்தே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஒர்க்காக பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸுமே எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ரவா கிச்சடி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்படியோ வீடு க்ளீனிங் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரி ஐட்டம் எதுவுமே அவ்வளோவா கொட்டி வைக்காமல் பேலன்ஸ் வச்சுட்டே தான் இருந்தேன். கொஞ்சமாக மீதம் இருந்தது மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸையுமே எடுத்துகிட்டு மாடியில் வெயிலில் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாக்ஸ் எல்லாமே காஞ்சிருச்சு. ஷெல்ஃபையுமே நல்லா வந்து வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீட்டாக வருது. வேறொரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு சம்படம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு திரும்ப கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொட்டி வச்சுட்டேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்கும்போது நீட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த ஷெல்ஃப்லேயுமே எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு நீட்டாக வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாரு.